2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைப்பது சந்தேகம்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்பாதது, மக்களை கடன்காரர்களாக்கியது ஆகியவைதான் திமுக அரசின் சாதனை என்று தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய திமுக ஆட்சியில் ஊழல்கள் மலிந்துவிட்டன என்றும், மணல் கொள்ளைக்கு அதிகாரிகளை உடந்தையாக இருக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம்.